ஓகே. ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போர்ட்ஸ், என்னென்ன போர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம vCenter, VMware, vSphere, vCenterல என்னென்ன போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இந்த போர்ட்ஸ் இருந்தாதான் அந்த சர்வீஸ் வந்து பர்டிகுலர் ஃபீச்சர் அல்லது பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ வாட் இஸ் போர்ட்? ஸோ போர்ட்னா என்ன அப்படின்னா, லைக் இட்ஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். இப்போ உதாரணத்துக்கு போர்ட் இஸ் நத்திங் பட் கேட். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போறீங்க. அப்படி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போறப்ப, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்து நீங்க கேரளா பார்டர் போறீங்கன்னா தேர் வில் பி ஒன் செக் போஸ்ட். சரிங்களா? ஸோ அந்த செக் போஸ்ட்ல உங்களை செக் பண்ணுவாங்க. நீங்க வந்து என்ன பர்பஸ்க்காக போறீங்க, உங்கள்கிட்ட கரெக்டான வேலிடேஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்ப தென் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா போறோம்னா அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஆந்திரா சைடு ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஆந்திரால இருந்து வரும்போது தமிழ்நாடு சைடு ஒரு செக் போஸ்ட் இருக்கும். தட் இஸ் கால்ட் போர்ட். ஒரு இன்டர்நெட்ல நெட்வொர்க்ல ஒரு பாக்கெட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறப்ப, சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகுறப்ப அந்த பர்டிகுலர் போர்ட்டை போய் சேரும். இது ரொம்ப பேசிக்கான நெட்வொர்க்கிங் கான்செப்ட் இது. அப்ப அந்த போர்ட்டை அது நம்பர் வச்சு தான் ரீச் பண்ணும். இப்போ அஸ் அ ஹியூமன் நமக்கு வந்து எல்லாமே தெரியும், லெட்டர்ஸ் தெரியும், நம்பர்ஸ் தெரியும். பட் கம்ப்யூட்டருக்கு வந்து நெட்வொர்க்கிங் ஒன்லி நோஸ் த போர்ட் நம்பர்ஸ். நம்பர் மட்டும் தான் தெரியும். அந்த போர்ட்டை அது ஃபைன் பண்ணி தான் அதோட சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகும். ஓகேங்களா? அப்ப சில போர்ட் ஓப்பன் ஆயிருக்கணும், சில போர்ட் க்ளோஸ் ஆயிருக்கும் செக்யூர் பர்பஸ்க்காக. அப்ப அந்த போர்ட் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா அந்த ஒரு ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னா SSH ஒரு போர்ட் இருக்குது. இந்த SSH அப்படிங்கிற போர்ட் வந்து ஓப்பன்ல இல்லை அப்படின்னா நம்மளால ESX ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்க வந்து SSH போர்ட் எப்படி ஓப்பன் பண்ணோம்னா, ESX செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போயிட்டு சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் SSH இருக்கும். இது வந்து ரன்னிங்ல இருந்துச்சுன்னா ESXே உங்களால் பர்டிஷனில் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பர்டிஷனில் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இது வந்து ESX ஸ்டாப்ல இருந்துச்சுன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண. அப்போ இந்த போர்ட் வந்து இந்த SSH போர்ட் வந்து 22, அந்த போர்ட் நம்பர் ஓப்பன்ல இருக்கணும். அது ஓப்பன்ல இருந்தால் தான் we can able to access SSH. By the same way சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகுறதுக்கு இந்த போர்ட்லாம் தேவை. ஸோ 53 அப்படிங்கிற போர்ட் வந்து யூஸ்டு ஃபார் DNS சர்வர், DNS. ஸோ 53 வந்து யூஸ்ஃபுல்லாக DNS போர்ட் நம்பர். ஸோ ESXல வந்து இந்த போர்ட் நம்பர் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ESXோட ஹோஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, ESX01prod.techie.com. இதுக்கு பேரு FQDN நேம். இந்த FQDN நேம் எங்க இருந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த DNS சர்வர்ல இருந்து தான் ஒர்க் ஆகுது. there is a server, DNS சர்வர் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அந்த சர்வரில் போய் டிஎன்எஸ்ல போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், ரிவர்ஸ் லுக்அப் ஜோனில் வந்து அந்த சர்வர் நேம் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ESX01 prod இதில் பார்த்தீங்கன்னா FQDN நேம் இருக்கும். அப்போ இந்த DNS சர்வரில் இருந்து தான் இந்த FQDN வந்து ரிசால்வ் ஆகுது. அப்போ அந்த DNSோட போர்ட் நம்பர் என்ன அப்படின்னா 53. இந்த 53 அப்படிங்கிற போர்ட் நம்பர் மூலமாக இது கம்யூனிகேட் ஆகுது. தென் 443 vSphere வெப் கிளைண்ட். இந்த 443 போர்ட் நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த vCenter வந்துட்டு ஆக்சஸ் பண்றோம் இல்லையா. இப்போ இந்த vCenter வந்து how we can access the vCenter? We can access the vCenter through the browser. ஸோ இந்த ப்ரௌசர்ல அந்த IP அட்ரஸ் போட்டோன்னா எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த vCenterனாலும் சரி, இப்போ இந்த ESX இருக்குது, இந்த ESX நான் வந்து ஹோஸ்ட் UIல ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌசரில் போயிட்டு அந்த இந்த ESXோட நேம் அல்லது அந்த ESXோட IP அட்ரஸ் கொடுக்குறேன். கொடுத்தனா ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த ESXஐ. என்னால் ESXோட UIல லாகின் பண்ண முடியும். இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா இந்த 443 அப்படிங்கிற போர்ட் மூலமாக தான் நம்ம ESXஐ இப்போ இந்த vCenter ஆக்சஸ் பண்ணுறதாலும் சரி, இந்த ESXஐ நம்ம இதில் ஆக்சஸ் பண்ணுறோம், இந்த ப்ரௌசர் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாமே இந்த
443 அப்படிங்கிற போர்ட் மூலமா நடக்குது. சரிங்களா? அப்புறம் 902 அப்படிங்கிறது முக்கியமான போர்ட் நம்பர். 902 which is used in vCenter server agent. இந்த vCenterோட எல்லா கம்யூனிகேஷனும் இந்த 902 அப்படிங்கிற போர்ட் மூலமா நடக்குது. இந்த vCenter இருக்கு இல்லையா? இந்த vCenterோட எல்லா சர்வீசஸும் இந்த 902 அப்படிங்கிற இது போர்ட் மூலமா நடக்குது. தென் அதுக்கடுத்து vMotion போர்ட். இந்த vMotionோட போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8000. நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷினை இந்த விர்ச்சுவல் மிஷினை இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் எங்க இருக்கு? இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஸோ இப்போ இந்த 8000 வந்து இந்த போர்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா vMotion. இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினை நான் வந்து ESX 01ல இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு மைக்ரேட் திஸ் விர்ச்சுவல் மிஷின் ஃப்ரம் 01லேருந்து 02க்கு மைக்ரேட் பண்ணுறேன். அப்போ நான் மைக்ரேட் பண்ணுறேன். சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ், தென் நெக்ஸ்ட். இப்போ ESX 02 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நான் வந்து மைக்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த மைக்ரேஷனுக்கு வந்து இந்த 800 இந்த 8000 அப்படிங்கிற போர்ட் நம்பர் வந்து இந்த போர்ட் நம்பர் மூலமாக தான் மைக்ரேட் ஆகுது. தென் 809000 vSphere அப்டேட் மேனேஜர். vSphere அப்டேட் மேனேஜர் அப்படின்னா நம்ம வந்து இப்போ vSphere லைஃப் சைக்கிள் மேனேஜர் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரீசெண்ட்ல வந்துட்டு vSphere லைஃப் சைக்கிள் மேனேஜர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜர் யூஸ் பண்ணுறோம். ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜர் which is used for ESXi patch update and vCenter ESXi upgrade யூஸ் ஆகுது. பட் த சேம் வே பழைய 6.7 6.5 இதுல எல்லாமே VMware vCenter அப்டேட் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட போர்ட் நம்பர் வந்து 809000. இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த vSphere லைஃப் சைக்கிள் மேனேஜரோட போர்ட் நம்பர் வந்து 9087. இந்த இருக்கே இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜர். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம எது மூலமா யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த 9087 அப்படிங்கிற போர்ட் மூலமா நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் 5480 வாமி நான் இப்போ காமிச்சேன்ல, ஒரு vCenter நீங்க வந்து ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா வாமி பேஜ் மூலமா அதோட மேனேஜ்மெண்ட் கன்சோல் நம்ம போகலாம். ஸோ அந்த vCenter IP :5480 அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா வாமி பேஜ் வந்துடும். இப்போ இந்த 5480 அப்படிங்கிறது ஒரு போர்ட். ஓகேங்களா? ஸோ அந்த 5480 போர்ட் மூலமா தான் நம்ம வந்து இந்த வாமி பேஜ் வந்து ஆக்சஸ் பண்றோம். ஸோ 443 சொல்லிட்டேன்ல. தென் 123 வந்து NTP சர்வர், NTPயோட போர்ட் நம்பர். 123 NTPயோட போர்ட் நம்பர். இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ESXi வந்துட்டு டைம் சிங்க்ரனைஸ் வந்து பண்ணணும் ப்ராப்பரா. ஸோ அந்த டைம் சிங்க்ரனைசேஷனுக்கு வந்துட்டு இந்த NTP வந்து யூஸ் ஆகுது. தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் டைம் சிங்க்ரனைசேஷன், டைம் கான்ஃபிகரேஷன். இந்த டைம் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் NTP. ஒவ்வொரு என்வரான்மெண்ட்லயும் ஒரு NTP சர்வர் வச்சிருப்பாங்க. அந்த NTP சர்வரோட வேலையே வந்து எல்லா சர்வர்லையும் டைம் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், டைம் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணணும். ஸோ டைம் தப்பா இருந்தது அப்படின்னா சில ஆக்டிவிட்டி எல்லாம் தப்பா நடக்கும். ஸோ அதனால டைம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணணும். அதுக்கான சர்வீஸ் தான் வந்து இந்த NTP சர்வர்ஸ் யூஸ் பண்றோம். இதுக்கான போர்ட் வந்து இந்த 123 அப்படிங்கிற போர்ட். அப்புறம் இந்த ரெண்டு போர்ட் வந்து vSANல நம்ம யூஸ் பண்றோம். அதனால இப்ப நம்ம இது vSAN கிடையாது, இதை நீங்க விட்டுறலாம். ஸோ vSAN ஒரு ஃபீச்சர், VMware vSANங்கிறது ஒரு ஃபீச்சர். அந்த vSAN வந்து எனேபிள் பண்றோம் அப்படின்னு இந்த ரெண்டு போர்ட் நம்பரும் தேவை. ஸோ இப்போதைக்கு இதை விட்டுருவோம்.
அப்புறம் 8182. So 8182 is a V sphere HA port group. V sphere HA port group எதுக்கு அப்படின்னா, இப்ப இந்த கிளஸ்டர்ல we have enabled V sphere HA. Okay, VMware availability, V sphere availability இருக்கா, இந்த V sphere availability வந்து யூஸ்வலா வந்து எனேபிள் பண்ணி வச்சிருப்போம். பை டிஃபால்ட்டா நம்ம எனேபிள் பண்ணி வச்சிருப்போம். நம்ம டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இது எனேபிள்ல தான் இருக்கும். அப்ப இந்த HA ஃபங்க்ஷன் வந்து எது மூலமா ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த 8182. சரியா? நோ 8182 முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் இது. வாட் இஸ் த HA போர்ட் நம்பர் சொல்லி கேட்பாங்க. ஸோ 8182 இஸ் V sphere HA போர்ட் நம்பர். இந்த போர்ட் நம்பர் மூலமா தான் HA வந்து கம்யூனிகேட் ஆகுது. ஒரு ESXையும் இன்னொரு ESXையும் ஏஜென்ட் கம்யூனிகேட் வந்து எப்படி ஆகுது அப்படின்னு இந்த 8182 அப்படிங்கிற போர்ட் நம்பர் மூலமா கம்யூனிகேட் ஆகுது. அப்புறம் 389, இந்த 389 அப்படிங்கிற இதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா சிங்கிள் சைன் ஆன். சிங்கிள் சைன் ஆன் ஆத்தென்டிகேஷன். சிங்கிள் சைன் ஆன் என்னது? இப்போ நீங்க வந்து ஒரு ESX ஒரு vCenter வந்து ஆக்சஸ் பண்றேன். இப்போ நான் வந்து vCenter IP போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுல போயிட்டு அந்த vCenter IP போடுவேன். https://192.168.2.33 vCenter IP போடுறேன். இப்போ லான்ச் vSphere வெப் கிளைண்ட் வருதா? அப்போ இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் வந்து கொடுப்பேன். அப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் சிங்கிள் சைன் ஆன். ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஓகே, இப்போ யூசர் நேம் வந்து administrator.vsphere.local, பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்த உடனேயும் உள்ள வந்து லாகின் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு பேர் SSO சொல்லுவோம், சிங்கிள் சைன் ஆன் சொல்லுவோம். வாட் இஸ் சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னா, ஒரு கிரெடென்ஷியல் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு கிரெடென்ஷியல் மூலமா we can able to access multiple applications and multiple services. ஸோ நம்ம இந்த இடத்துல VMware SSO பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். Sorry, one second, let me check. Give me 5 minutes. I will give you. I'm sorry for the work. 5 minutes. ஸோ இப்போ நீங்க லாகின் பண்றப்ப இந்த ஆப்ஷன் வருது இல்லையா? ஸோ அப்போ there is a one SSO, அந்த ஒரு SSO கீழே so we can able to access multiple services and multiple applications. ஸோ நம்ம அந்த vCenterல வந்து பார்த்தீங்கன்னா ESX ஆக்சஸ் பண்றோம், VMs ஆக்சஸ் பண்றோம், ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்றோம், நெட்வொர்க் ஆக்சஸ் பண்றோம். பட் அதுக்கு எதுக்குமே நம்ம வந்து இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கறது இல்லை. அப்ப அந்த ஒரு மொத்தமா ஒரு vCenterக்கு SSO நம்ம கொடுக்குறோம், கொடுத்து நம்ம அது மூலமா ஆக்சஸ் பண்றோம். ஸோ அந்த SSOவோட போர்ட் நம்பர் 389. ஓகேங்களா? ஸோ யூ வாண்ட் டு சேஞ்ச்? ஓகேங்களா? ஸோ இதுதான் போர்ட் நம்பர். இந்த போர்ட் நம்பர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அகேன். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சார் ஹலோ சார். சார் ஹலோ. He's coming, 1 second. ஹலோ. Yeah, he's coming, 1 second. சார் எனக்கு ஒரு டவுட் சார். He just stepped out. He'll be there in a minute. So sorry to disturb you in your call. And thank you again. அன்பேஸ்கோங்க.
Okay, so I think session complete ஆயிடுச்சு. Fine. சார் ஒரு டவுட் சார். Yeah. சார் இப்போ வந்து அந்த ESXi வந்து டைம் சேஞ்ச் பண்ணனும், எங்க போய் சேஞ்ச் பண்ணனும்? So அந்த ESX செலக்ட் பண்ணுங்க. There's option configure. Configure போனீங்க அப்படின்னா there's option time configuration system இருக்கும். அது கீழே time configuration ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா there's a called time configuration. இங்க வந்து add service இருக்கும். இதுல போயிட்டு sorry screen share ஆகலையோ, sorry ஸ்டாப் பண்ணிட்டேனோ. So ESX செலக்ட் பண்ணுங்க. there's option configure போனீங்க அப்படின்னா system கீழே time configuration இதுல time synchronization service இருக்கு இல்லையா, so time service currently not synchronized. ஸோ அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து எப்போ பண்ணுவோம்னா ஒரு ESX கமிஷனிங் ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கமிஷனிங் ப்ராசஸ் பண்ணுறப்ப we will add a time நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால் போயிட்டு இங்கே வந்து நம்ம சர்வர் நேம் கொடுப்போம். அந்த NTPக்குன்னு ஒரு சர்வர் நம்ம வச்சிருப்போம். ஸோ நம்ம அந்த NTP சர்வர் நேம் கொடுக்குறப்ப டைம் வந்து அதை வந்து எடுத்துக்கும். அந்த எது நம்ம பிரைமரி சர்வரோ அந்த NTP சர்வர்ல இருந்து நம்ம டைம் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிக்கும். இது வந்து ESX வந்து டைம் சிங்க்ரனைஸ் பண்ணிக்கும். இதான் லாஜிக். ஓகேங்களா சார்? ஒன் மோர் டவுட் சார். இப்போ வந்து பண்ணனும்னா என்ன பண்றது? புரியல இப்ப. நான் இன் கேஸ் வந்து மேனுவலா நான் பண்ணனும் கான்ஃபிகர் பண்ணியும் see there's option called manual setup. so நீங்க அந்த ESX ல வந்து மேனுவலா டைம் செட் பண்ணனும் அப்படினா see இப்ப கரண்ட் இந்த ஹோஸ்டோட கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா, சோ இப்போ நான் வந்து மேனுவலா செட் பண்ணா செட் பண்ணிக்கலாம். சோ மேனுவல் செட்டப் போயிட்டு டைம் இப்போ நம்ம டைம் என்ன அந்த டைம் நீங்க இங்க கொடுத்துக்கலாம். இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கரண்ட் டைம் என்ன ஸோ கரண்ட் டைம் 9:30. ஓகே 9:30 அப்படின்னா இங்க நீங்க வந்து 19 கொடுக்கணும். 21 சரி 21. ஓகே 21 தானே? எஸ் சார். 21 கொடுத்து இங்க ஓகே கொடுத்தீங்கன்னா மேனுவலா நீங்க டைம் செட் பண்ணிக்கலாம். மாறிடுச்சா? சார் இப்போ நம்ம விண்டோஸ் சர்வர்ல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வச்சிட்டோம்னா அது வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதே இதாயிடும் சார், ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆயிடும். பட் இந்த ESXல அது மாதிரி ஆகாது சார். இல்ல ESXல வந்து நம்ம வந்து ESX கான்ஃபிகர் பண்றப்ப டைம் கொடுப்போம். கான்ஃபிகர் பண்றப்ப எந்த டைம் ஜோன்னு கொடுப்போம். சரிங்களா, கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நம்ம இந்த இடத்துல வந்து கான்ஃபிகர் பண்ணணும். டைம் வந்து மேனுவலா கொடுத்துக்கலாம் அல்லது மோஸ்ட்லி மேனுவல் பண்ண மாட்டோம். ப்ரொடக்ஷன்ல வந்து NTP சர்வர் ஒரு NTP சர்வர்னு ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதை சிங்க்ரனைஸ் பண்ணிக்கும். ஓகே சார். சார் ஒன் மோர் டவுட் சார். இப்போ வந்து இந்த டைம் செட்டிங் வந்து எந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆகும் சார்? அது எதுனா ஸ்டோர் ஆகும் சார் ஃபைல்ஸ்? நான் வந்து ஃபைல் பர்టిక్యులரா இந்த ஃபைல் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு ஒரு சர்வீஸ் ரன் ஆகும். NTP சர்வீஸ் ரன் ஆகும். அது மூலமா தான் ஒர்க் ஆகும். இதுக்கு இந்த ஃபைல் எதுவும் இல்ல. இப்போ வந்து நம்ம NVRAM அதெல்லாம் இருக்குல்ல சார், இப்போ வந்து BIOS ரிலேட்டட் வந்து NVRAM ஸ்டோர் ஆகும். இல்ல அந்த மாதிரி ஃபைல் எதுவும் கிடையாது. டைம் டேட் வந்து எதனா ஒரு ஃபைல்ல சேவ் ஆகும் சார்? இல்ல see NVRAM ஃபைல்ல வந்து BIOS ஃபைல் தான் BIOS ஃபைல் தான் வந்து NVRAM ஃபைல். அந்த BIOS தான் டைம் டேட் அண்ட் டைம் ஸ்டோர் பண்ணுது.
அந்த ஓகேங்களா? பயாஸ்ல தான் இது டைம் அண்ட் ஸ்டோர் ஆப்வியஸா அது எல்லா சிஸ்டம்லயும் பயாஸ்ல ஸ்டோர் ஆகும். பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? ஓகே சார். Fine. Stop. ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஆல். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரி, நாளைக்கு கைஸ் நான் ஸ்டில் நான் ட்ராவலில் தான் இருக்கேன். நான் நாளைக்கு மோஸ்ட்லி கிளாஸ் இருக்குமாங்க தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். மோஸ்ட்லி நாளைக்கும் கிளாஸ் இருக்காது. நாளைக்கு நான் ட்ராவல் தான் பண்ணுவேன். நாளைக்கு கிளாஸ் இருக்காது அப்படின்னா நாளைந்து கண்டினியூஸாக கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே கிளாஸ் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணுற ஃபேஸில் இருக்கோம். ட்ரபிள் ஷூட்டிங் முடித்தோம் அப்படின்னா கிளாஸஸ் எல்லாமே ஓவர் ஆயிரும். நெக்ஸ்ட் கம்மிங் கிளாஸஸ்ல வந்து ட்ரபிள் ஷூட்டிங் வந்து டச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கிளாஸ் ஓவர் ஆயிரும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நம்ம நாளைக்கு கிளாஸ் இருக்காது, நாளைக்கு கிளாஸ் இருக்கும். ஐ வில் போஸ்ட் இன் வாட்ஸ்அப் குரூப் வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.